இன்பமெங்கே 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 என்று தேடு. தினமும் எழுந்துக்கிறது காதலை நோக்கி. காதல் அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்க மனசில் நான் என்னவா இருக்கேன், நான் என்னை என்னவா காட்டிக்க நினைக்கிறேனோ அதுவாக இருக்கேனா, இல்லை அவங்க என்னை பற்றி வேற எதுவும் நினச்சிக்கிட்டு இருக்காங்களா, ஏன் அப்படி நினைக்கிறாங்க, அதை எப்படி நான் அவங்க என்னை பற்றி என்ன நினைக்கணும்னு நினைக்கிறேனோ அதுவாக எப்படி மாற்ற, என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு என்னோட பழகிற, நான் கூட இல்லாத நேரம் மற்றவங்ககிட்ட என்னை பற்றி என்ன சொல்கிற, யாருமே இல்லாத நேரம் உனக்குள்ள என்னை பற்றி என்ன சொல்லிக்கிறேன், எல்லாமே முக்கியம். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இதுதான் முக்கியம். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அதுதான் முக்கியம். அதுக்காக தான் ஒருத்தரோட பழகுறோம், சோசியல் மீடியாவில் இருக்கோம், சொசைட்டியில் இயங்குறோம், நம்ம யாருன்னு காமிச்சிக்க. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், செய்கிற ஒவ்வொரு ஆக்ஷனும் நீ யாருன்னு எனக்குள்ள ஒரு இமேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. பட் அது நீ காட்டிக்க நினைக்கிற இமேஜாங்கிறது தான் கேள்வியே. இப்போ ஒருத்தர் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்டை தட்டு நிறைய எடுத்துகிட்டு வர்றாரு, எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அங்கே நம்ம அதை மொத்தமாக வாங்கி எடுத்துக்கணும்னு தோணும். ஆனால் அப்படி பண்ணால் என்ன நினச்சிப்பாங்களோ, டீசெண்டாக இருக்காதுன்னெலாம் நினச்சி ஒன்று எடுத்துப்போம். இன்னொன்று எடுத்துக்கோங்கன்னு சொன்னாலும் இல்லை இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு திருப்பி இன்னும் ஒரே ஒரு வாட்டி கேளுங்க எடுத்துக்கிறேன்னு நம்மளாம் நினச்சிப்போம். அப்படி அவங்க இன்னொரு வாட்டி கேட்டால் உடனே எடுத்துக்காம சுற்றி முற்றி பார்த்துட்டு எல்லாருக்கும் இருக்கா ஷூரான்னு ஏதோ அக்கறை இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு சரி இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னு இன்னும் ஒன்று எடுத்துப்போம். ஏன்னா அவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிறது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு இன்டர்வியூக்கு நல்ல ட்ரெஸ் போடுறது, புதுசாக யாரையாச்சும் மீட் பண்ணுறோம்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது, என்ன பைக் வாங்குகிறோம், என்ன ஃபோன் வச்சுருக்கோம்லேருந்து கிளாஸில் தண்ணி எப்படி குடிக்கிறோம் வரைக்கும் எல்லாமே மற்றவங்க அதை பார்த்ததும் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிறத மைண்டில் வச்சே பண்ணுற விஷயங்கள். பட் இதில் பிரச்சனை என்னென்னா, நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது கன்வே ஆகுதா? சில நேரம் எஸ், சில நேரம் நோ. அந்த எஸ்ஸுக்கும் நோக்கம் நம்ம பொறுப்பான்னு கேட்டால் அதான் இல்லை. இப்போ இது ஒரு இமேஜ், நம்ம ஒருவருக்கும் 3 வருஷம் தான் இருக்கும். ஒன்று நான் என்னவா நினச்சிக்கிட்டு இருக்கேன், இன்னொன்று நீ என்னவா நினச்சிக்கிட்டு இருக்க, மூணாவது நீ என்னவா நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு நான் ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு. அது இன்னும் சிம்பிளாக பார்த்தா நான் இன்னும் ஒரு பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன், நீ யாரா இவன் ஏதோ சம்மந்தமே இல்லாமல் உளறிக்கிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். அது தெரியாமல் நான் இவனுக்கு இருக்கிற அறிவுக்கு இவன்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். பட் உண்மையில 3மே போய். ஸோ நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறேங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஒரு மாதிரி ஹங்கர் ஃபார் பவர் அண்ட் கண்ட்ரோல் வருது. உன் மைண்டில் என்னவா நினைக்கிறோங்கிறத நான் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன், நீ என்ன இதாக தான் பார்க்கணுன்னு. சரி அது பாசிபிளான்னு பார்த்தா அதுவும் முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட் இருக்கு, words do not make a man understand, it takes the man to understand the words. இப்போ மழை பொதுவாக தான் பெய்யும், ஆனால் நிலம் இருக்கிறவன் அறுவடை பண்ணுவாங்கிற மாதிரி words do not make a man understand, it takes the man to understand the words. இது எப்படின்னா, இப்போ 1 லிட்டர் தண்ணி இருக்கு வச்சுங்க, ஆனால் கையில் 1/2 லிட்டர் தண்ணி பாட்டில் தான் இருக்குன்னா 1/2 லிட்டர் தண்ணி தான் பிடிச்சிக்க முடியும். அதுக்குன்னு 1/2 லிட்டர் தண்ணி தான் இருக்குன்னு அர்த்தமா? நம்ம என்னவோ அதுதான் நம்ம பார்க்குற விஷயங்களா ஆகுது. ஸோ நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் மட்டும்தான் நான் நினைக்கிற மாதிரி பார்க்க முடியும். என்ன பண்ணாலும் வேற யாராலையும் அப்படி பார்க்கவே முடியாது, ஏன்னா அவங்க நான் இல்லை. இருந்தாலும் இது தெரிஞ்சாலும் ஒருத்தங்க என்னவா நினைக்கிறாங்கங்கிறது பாதர் பண்ணுற விஷயமாவே இருந்துச்சு. ஸோ ரூட் காஸ் என்னன்னு பார்த்தா, நான் ஒரு செட் டெஃபினிஷன்ஸ் என்னை பற்றி வச்சுருக்கேன், நான் இதுதான்னு. அதுதான் ப்ராப்ளம். அது இருக்கிறதால தான் அவங்க என்னை இப்படி பார்க்கல, புரிஞ்சிக்கல, வேற மாதிரி பார்க்குறாங்கன்னு தோணுது. அவங்க என்னை இப்படி தான் பார்க்கணும்னு தோணுது. ஸோ நான் என்னை டிஃபைன் பண்ணாமல் இருந்தால் ஈஸ்வர்னா இப்படி தான் பேசுவான், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவான்னு எனக்குள்ளே இருக்கிற ஐடியாஸை தூக்கி போட்டா. ஏன்னா ஈஸ்வர்னா இப்போது பிளெயின் டிஷர்ட் தான் போடுவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதால தான் பிரிண்டட் டிஷர்ட் போட்டால் இது நான் இல்லையே அப்படின்னு தோணுது. பட் அது எப்படி நான் இல்லாமல் போவேன், அது நான் தானே.
இந்த ஐடியாஸ் ஆஃப் மீ தான் என்ன மற்றவங்க கிட்டேருந்து பிரிக்குது, இருக்கிறதா பார்க்க விடாம தடுக்குது. ரியாலிட்டியில் வர விஷயங்கள் என் ஐடியாஸ்க்கு முரணாக இருக்கும் போது அவ்வளோ எமோஷன்ஸ், இரிட்டேஷன், கோபம் எல்லாம் வருது தேவையே இல்லாமல் என்னை காதல் கிட்டேருந்து பிரிக்க. ஸோ முதல்ல நான் என்னை பற்றி எந்த ஐடியாஸும் இல்லாமல் இருக்க ஆரம்பித்தேன். ஸோ எது எப்படி நடந்தாலும் ஐயோ நான் இப்படி பண்ண மாட்டேனேங்கிற தாட் வரலை. யாராச்சும் என்கிட்ட வந்து நான் பண்ணாததை நான் பண்ணேனான்னு கேட்டால் அஃபெண்ட் ஆகி நான் போய் அப்படி பண்ணுவேனான்னு கேட்காம சிம்பிளாக இல்லைன்னு முடிச்சிருவேன். ஏன்னா நான் இப்படிங்கிற ஐடியா இருக்கும்போது தானே ஈஸ்வர் இப்படி பண்ண மாட்டான் அப்படிங்கிற விஷயம் வருது. பட் இதுவும் எல்லா நேரமும் நடக்க கிடையாது. ஏன்னா சில நேரம் என்ன ஆகுது, எந்த டெஃபினேஷனும் இல்லாமல் இருக்குங்கிறது ஈகோயிஸ்டிக்கான டெஃபினிஷனாக மாறிடுது. பட் ஒரு விஷயம், யார் ஈஸ்வர் இப்படின்னு சொன்னாலும் பெருசாக ஒன்றும் ரியாக்ஷன் வர்றதில்லை. சொல்லிக்க சரியோ தப்போ பண்ணால் அப்படியே போயிடுது. இதெல்லாம் அவனுக்கு தான். எனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த யாராச்சும் என்கிட்ட சொன்னால் கூட அஃபெண்ட் ஆகாமல் ஸ்மைல் பண்ணி விட்டுறேன், வித்தவுட் கிவிங் ஸ்பேஸ் ஃபார் another chain of thoughts, hoping ஒரு நாள் என்னை பற்றி எனக்கே எந்த ஐடியாவும் இருக்காது. சில நாள் நல்லா இருக்கும், சில நாள் ரொம்பவே டிஃபைன் ஆகி கண்ட்ரோல் வேணும், அதை தேடி போகும். பட் கான்ஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் தானே. உள்ளேருந்து அந்த நாங்கிற டெஃபினிஷன் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும்போது அப்படியே போனால் அனுப்பிட வேண்டியது. அப்படி பண்ணி ஒரு நாள் எஃபர்ட்லெஸ்ஸாக அப்படியே இருக்க முடியுங்கிற நம்பிக்கையில். ஏன்னா இந்த ஐடியாஸ் தானே உன்னையும் என்னையும் எல்லாத்தையும் ஒன்றா இல்லாமல் தனித்தனியாக பிரித்து இருக்கிறதா பார்க்க விடாமல் தடுக்குது. கண்ணாடியை கழட்டுற மாதிரி இதை கழட்டி வச்சுட்டா இருக்கிறதா அப்படியே இருந்துடலாம்ல, இருக்கிறதோட ஒன்றா. அதானே காதல். இன்பமெங்கே என்று